ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் துருவ சரித்திரம் பார்த்தோம். துருவன் பகவானை பக்தி பண்ணி ஒரு தீர்க்கமான ஆயுசு பெற்று அதற்கப்புறம் 36,000 வருஷம் தீர்க்கமான ஆயுசு. அந்த ஆயுசை ஃபுல்லாக எப்படி காலத்தை கழித்தான் அப்படின்னாக்கா தான தர்மங்கள் பண்ணினான், நிறைய யாகங்கள் நிறையா பண்ணினான், சாதுக்களுக்கு நிறையா அடைக்கலம் கொடுத்தான், பாகவதால பூஜை பண்ணினான். அது முடிஞ்சதுக்கப்புறம் 36,000 வருஷம் ஆனதுக்கப்புறம் தன் ராஜ்யத்தை தன் மகனுக்கு கொடுத்து விட்டு இவர் பத்ரிகாசிரமம் போயிட்டார். பத்ரிகாசிரமம் போய் பகவான கிருபையினால் துருவபதத்தை அடைஞ்சார். அவரோட புத்திரன் உத்கலன்னு பேர். உத்கலன் பரம ஞானி. அதாவது லோகத்தில் மனுஷா லோகத்தோடு ஒட்டி போனோன்னு சொன்னாக்க அவரால் நல்ல நிலைமை அடைய முடியாது. யார் ஒருவர் லோகத்துக்கு விலட்சணமாக இருக்காளோ, அதாவது சூதுவாது தெரியாமல், கபட்டம் தெரியாமல், அதர்மம் தெரியாமல் நியாயவாதியாக இருக்கிறாளுக்கு இல்லையா, அவருக்கெல்லாம் மகான்கள்னு பேர், ஞானிகள்னு பேர். அவளுக்கெல்லாம் இந்த சுகம் துக்கம் மானம் அவமானம் மானம் ரோஷம் சூடு சொரணை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எப்போது நான் ஆத்மாலேயே ரமிச்சின்னு இருப்பா. எல்லார் இடத்துலையும் அந்த ஆத்மஸ்வரூபத்தையே தரிசனம் பண்ணுவா. தன்னை தவிர அந்நேதான் ஒன்று இருக்குங்கிற ஞாபகமாக அவளுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்திதியில் இருப்ப. இது ஆண்கள்னு கிடையாது, பெண்களுக்கும் ஒரு யாராக இருந்தாலும் வரும். யாருக்கு கிருபை இருக்கோ, இந்த ஜென்மா போருன்னு யார் நினைக்கிறாளோ அவர்கள்லாம் லோக விலட்சணமாக இருப்பான். உண்மத்தை மூக்க ஜடபத்து பித்து பிடிச்ச மாதிரி இருப்பா, ஒரு ஜடம் மாதிரி இருப்பா, குருடன் செவிடன் மாதிரி இருப்பா. எதை பற்றியும் கவலையே பட மாட்டா. ஆகாரம் கொடுத்தா சாப்பிடுவா, இல்லையா சும்மா இருப்பா. நிந்தனை பண்ணாலும் சரி, ரொம்ப ப்ரைஸ் பண்ணாலும் சரி, அவள்கிட்ட ரியாக்ஷனே இருக்காது. பிடிச்சி வச்ச பொம்மை மாதிரி இருப்பா, கொழுக்கட்டை மாதிரி இருப்பா. அவள்லாம் எதை பற்றி சிந்தனையே கிடையாது. ஏதோ அவள்லாம் ஞானிகள் மகான்கள். ஏதோ விட்ட குறை தொட்டக்கிற ஒரு ஜென்மா எடுத்துகிட்டு இருக்கா, அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த சரீரத்தினால அவளுக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. அவளுக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அப்படிப்பட்ட திசையில் இருக்கக்கூடியவா. அப்படிப்பட்டவர் இந்த துருவவம்சத்தில் உத்கலன்கிற மகாராஜா. ஆனால் அந்த மகாராஜா மக்கள் யாரும் சரியாக புரிஞ்சிக்கலை. ஞானிகள்னாலே அவளுக்கெல்லாம் பொய் பேச தெரியணும், பித்தலாட்டம் பண்ண தெரியணும், அதர்மம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணும். இப்படி பண்ணால் தான் மனுஷன்னு ஒத்துப்பா. ஒருத்தன் நியாயவாதியாக இருந்தாக்க, இப்போ லோகத்திலேயே பார்த்தேன்னு சொன்னாக்க என்ன சொல்லுவான்னு கேட்டாக்க, ரொம்ப நியாயமாக இருந்தால், தர்மத்தில் இருந்தால், பொய்யே பேசாமல் ஹானஸ்ட்டாக இருந்தால் என்ன சொல்லுவானாக்கா, புழைக்க தெரியாதவன் சொல்கிறா இல்லையா இந்த காலத்தில். ஆனால் இப்போல்லாம் ஹானஸ்ட் இல்லாமல் அதர்மத்தில் இருந்து லஞ்சம் கையூட்டு வாங்கிட்டு 4 பேரை இது பண்ணி ஹிம்சை பண்ணி அப்படி சம்பாதிக்கிற காசு எத்தனை நாளுக்கு நிற்கும் இல்லையா? நீங்கள் கூட பார்க்குறோம் இல்லையா, எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போகிறது. காரணம் என்னென்னு கேட்டாக்கா, அந்த அவர்களை மூதாதையர்களை வச்சு தப்பு பண்ணியிருப்பா. அது இப்போ அடிக்கும் இல்லையா? யார் கொடுக்குறவ காசு கொடுக்குறப்ப சந்தோஷப்பட்டா கொடுப்பா, வயிறறிஞ்சு தானே கொடுப்பா. அது சாபம் தானே. அது புறத்தியாரை க்ரஷ் பண்ணி அந்த கர்ஸில் வாங்குகிற காசானது அந்த வம்சத்தையே சுற்றும் இல்லையா? மக்கள்லாம் அதான் எதிர்பார்க்குறான். தர்மத்தில் இருந்தால் ஒத்துக்க மாட்டா, ஹானஸ்ட்டாக இருந்தால் ஹானஸ்ட்டாக இருக்க விட மாட்டான், நியாயமாக நாணயஸ்தான் இருக்கக்கூடாது, நயம் இருக்கக்கூடாது, நயமே இருக்கக்கூடாது, அந்நியாயம்தான் இருக்கணும், தப்பு தப்பாக பேசணும், அப்போ தான் ஒத்துப்பா, ஜால்ரா போடணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இவன் மனுஷன்னு ஒத்துப்பான்.
யார் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலையோ, ஃப்ளெக்சிபிளாக இல்லையோ, ரிஜிடாக இருக்காலோ அவளை மனுஷான்னு கணக்கிலே சேர்த்துக்க மாட்டான். இது இந்த காலத்தில் மட்டும் கிடையாது, அந்த காலத்திலேயே இந்த உத்கலன்கிற மகாராஜா வந்து அந்த துரோணோட புத்திரனை வந்து ஒதுக்கிட்டான். இவன் எதுக்கு லாய்க்கு இல்லை, சூதுவாது தெரிஞ்சால் தான் ராஜ்யத்தை பண்ண முடியும், கொஞ்சமாச்சும் அதர்மம் தெரியணும், 4 பேர்ட்ட கப்பம் வாங்கணும், வரி வசூலித்து அது மூலம் தான் ராஜ்யத்தை நடத்தணும், துஷ்டர்களை வந்து உதைக்கணும், யார் அதர்மம் பண்ணுறாலோ சிக்ஷை கொடுக்கணும். இவர் வந்து எல்லாரையும் ஒன்றா பார்த்தா எப்படி ராஜ்யம் பண்ண முடியும்? யாரும் இவருக்கு திருடனாவே தோணலை, யாரையும் துரோகின்னு தெரியல, யாரும் கொள்ளைக்காரன்னு தெரியல, இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இவனுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணணும் ஒன்றும் தோணலை. அப்படிப்பட்ட ஆளை வச்சுட்டு எப்படி ராஜா வச்சுக்க முடியும்? அதனால் உத்கலனை கொடுக்காம இன்னொருத்தனுக்கு கொடுத்தா. அந்த வம்சத்தில் அங்கன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வந்தான். அந்த அங்கன் என்ன பண்ணால், சுனிதன்னு ஒரு பெண், ரொம்ப அழகான பெண், ஆனால் வந்து அவரோட வம்சம் சரி கிடையாது, அவரோட மூதாதையர்கள் சரி கிடையாது, ரொம்ப துஷ்டத்தனம் ஜாஸ்தி. அந்த குலத்தை பற்றி கவலைப்படாமல் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறப்ப என்ன குலம், நல்ல குலமா அப்படின்னு பார்க்கணும். அந்த வம்சத்தில் எப்படி பெரியவாளம் எப்படி இருந்தா அதெல்லாம் பார்த்து. ஏன்னா வந்து கண்டிப்பாக பிறக்கின்ற குழந்தை வந்து தாத்தா போல் பிறந்திருக்கு, பாட்டி பேரை பிறந்து சொல்லுவா இல்லையா, ஒரு வச்சனம் சொல்லுவா இல்லையா, தாத்தாவை கொண்டிருக்கான் பாட்டியை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஒன்று அப்பா சைடாக இருக்கும், இல்லை அம்மா சைடாக இருக்கும், ஏதோ ஒரு சைடில் தான் அந்த குழந்தை பிறக்க, அந்த ஜீன் அப்படி தான் வரப்போகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற அந்த கேர்ள் ஆர் பாய் யாராக இருந்தாலும் நல்ல வம்சமானு பார்க்கணும். அவர்கள் வீட்டில் எப்படி தர்மத்துக்கு பயப்படுறாளா, நியாயவாதியாக இருக்காளா, அநியாயத்துக்கெல்லாம் பயப்படுறாளா, இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. கல்யாணத்தை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் அவசியம் பண்ணிக்க வேண்டியது தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் பண்ணிக்கிறப்ப குலத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், கோத்திரத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த அங்கன்ற வந்து அந்த பொண்ணோட அழகில் மழங்கி சுனிதாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்கலை. உடனே வந்து என்ன பண்ணுறான்னாக்க, இந்த அங்கன் வந்து ஒரு யாகம் பண்ணுறான், அஸ்வமேத யாகம் பண்ணுறான். பண்ணுறச்ச அந்த யாகத்தில் வந்து தேவர்கள் யாரும் வந்து அபிஷே வாங்கிக்கலை. உடனே வந்து சொன்னால், அந்த யாரெல்லாம் பண்ணி வைக்கிறாளோ அந்த ரிஷிகள் சொன்னால், இது மாதிரி வந்து பண்ணுகின்ற இந்த யாகத்தை பண்ணக்கூடிய நாங்களுக்கு எங்கள் ஹிருதயத்திலையும் அசுத்தம் கிடையாது, இருக்கிற திரவியத்துலேயும் அசுத்தம் கிடையாது, எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் ஏன் தேவர்கள் வரலன்னு தெரியல, யாரோட ஹிருதயமோ வந்து கொஞ்சம் மலிஞ்சி இருக்குது, நல்ல எண்ணம் யாருக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அங்கன்னு சொன்னால், நான் வந்து இதாக தானே இருக்கேன், இல்லை உங்கள் மேலே தப்பு இல்லை ராஜா, ஏதோ உங்களுக்கு வந்து சந்ததி வேணான்ட்டு ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்கிறது, அதனால் பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம், பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல சந்ததியை வந்துட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டோன்னு சொன்னாக்க ஒரு கால் உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு நோக்கி, எங்கே புருஷன் விஷ்ணுவை நினச்சிட்டு விஷ்ணுவே புரோடாசம் நிரப்பவன்னு விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு ஹவிசு கொடுத்தா. அப்போ ஹோமத்திலேருந்து தங்க மாலை அணிஞ்ச ஒரு திவ்ய புருஷன் வந்து ஒரு தங்க பாத்திரத்தில் ஒரு பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த பாத்திரத்தை வந்து என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த அரசன் என்ன பண்ணுறான்னாக்கா, இரு கையிலையும் வாங்கிட்டு தன் பத்தினியான ரொம்ப சந்தோஷத்தோட இதை சுனிதான்னு சொல்லக்கூடிய தன் பத்தினிகிட்ட கொடுத்து, இதை வந்து நீ பக்தியோட ஸ்ரத்தையாக சாப்பிடுமா அப்படின்னு சொன்னதும் அவளும் ரொம்ப ஸ்ரத்தையாக சாப்பிட்டா. தகுந்த காலம் வந்ததும் அவள் கர்ப்பஸ்திரியான தகுந்த காலத்தில் ஒரு புத்திரனை பிறந்தான். அவன் வந்து பிறக்கிறப்பயே முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இவன் அம்மா சைடு வந்து சரி கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிறந்த குழந்தை வேணன்னு பேர் வச்சா அவன் அம்மா சைடு வந்துடுத்து அவனுக்கு. அப்படியே மிருத்யுன்னு சொல்லக்கூடிய மிருத்யும் மாதாமகம் பாட்டன், இந்த குழந்தையோட பாட்டன் மிருத்யும். அதனால் வந்து அதர்மசீரனாலே அந்த அதார்மிக அபபத்து. அந்த குழந்தை எப்படி இருந்ததுன்னா அதர்மம் பண்ணிகிட்டே இருக்கான், கையில் ஒரு வில்லை எடுத்துப்பான், காட்டுக்கு வேட்டையாட போவான். துஷ்ட மிருகம்லாம் கிடையாது, ரொம்ப சாதுவான மிருகம், முயல் மான் மாடு இதெல்லாம் நிறையா கொள்ளுவான். எல்லாரையும் கதறடிக்கிறான், எல்லா மிருகத்தையும் கதறடிக்கிறான். அதனால் மக்கள்லாம் என்ன சொன்னாக்க, அசோ வேணஹா அசோ வேணஹா, இவன் வேணன் வேணன் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் விளையாடுறச்ச குழந்தைகள்லாம் விளையாடுறா இல்லையா, அப்படி விளையாடுறச்ச சில குழந்தைகள் வந்து கொன்னுடுறான். மிருகங்களை கொள்கிற மாதிரி தெய்வதாட்சியமே இல்லாமல் நினைக்ரோச பசுமாறும் அமாரையத்து என்ன பண்ணுறான்னா, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட விளையாடுற சின்ன சின்ன குழந்தைகளை
தூக்கி வந்து ஜலத்தில் போட்டுடுறான், கடலில் போட்டுடுறான், கொன்னுடுறான், அடிக்கிறான். இது மாதிரி பண்ணதை பார்த்துட்டு அவன் புத்திரனை வந்து அங்க மகாராஜா கண்டிக்கவே முடியல. எவ்வளோ கண்டிக்க பார்த்துறோம், அவங்க அடங்குற மாதிரியே இல்லை, அடக்கவே முடியல. உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா அது, இதுக்காக வந்து நான் யாகம் பண்ணி புள்ள வேணும்னு கேட்டேன். அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏண்டா பிறந்ததுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுது பார்த்தியா. அதனால் குழந்தை இல்லைன்னா கூட அது பகவத் சங்கல்பம், ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தை இல்லைன்னு நினச்சிக்கணும் இல்லையா. ஆனால் இந்த இவர் வந்து குழந்தை வேணும் 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 ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் யாகமே பண்ணினார். அத்தனை பேரை வச்சுட்டு இதே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறச்ச ராமர் பிறந்தார். அதனால் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணால் ராமர் தான் பிறப்பான்னு சொல்ல முடியாது, இதை மாதிரி வேணும்னு பிறப்பான். அதுக்காக தான் இங்கே வந்து ஜாக்கிரதைப்படுத்துகிறார். யாகம் பண்ணுறவளுக்கெல்லாம் நல்ல குணம் தான் பிறக்கும்னு சொல்ல முடியாது. அந்த குலம் ரொம்ப முக்கியம். அவரோட மூதையாருக்கு அந்த ரத்தம் கொஞ்சம் ஓடும் இல்லை, அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ அந்த மூதையாரோட ரத்தம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தில் தான் இந்த ரத்தம் வருது, இந்த சரீரம் வருது, பிண்டம் வருது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் வளர 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 இந்த வேனோட ஹிம்சை தாங்க முடியல. எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான், எல்லா மிருகங்களையும் அடிக்கிறான். இவர் அடக்கி அடக்கி பார்த்தார், அடங்கலை. இந்த இடத்துல அவர் சொல்கிறார், அப்ரஜாகா பிராயேன தேவகா அப்பியர்ச்சிதகா அப்படின்றார். அதாவது வீட்டில் வாழ்பவர்கள், இல்லறத்தில் இருக்கிறவர்கள் அவர் குழந்தை பிறக்கலை அப்படின்னா அப்ரஜாகா அப்படி இருந்தால் என்னன்னாக்க அவன் வந்து தேவர்களால் பூஜிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு கருதணுமா. யார் அங்கன்னு சொல்கிறார். எந்த ஒரு குழந்தையினால் பெற்றோர்களுக்கு அபகீர்த்தி வருமோ, நிறையா பாபங்களும் அந்த குழந்தையினால பாபங்கள்லாம் சேருமோ, எந்த ஒரு குழந்தையினால் நிறையா பகைகள் வருமோ, அதர்மச்ச சர்வேஷாம் விரோதகா எல்லாத்தையும் பகை வருமோ, யார் வந்து அனந்தகா ஆதிகி யார் ஒருவனால் வந்து ஒரு முடிவற்ற ஒரு மனவேதனை மன உளைச்சல் ஏற்படுறதோ, அதை வந்து எந்த ஒரு அறிவாளி பண்டிதாக பகுமன்யத எந்த ஒரு அறிவாளி வந்து அதை வந்து வசதியாக நினைப்பான். இந்த குழந்தையினால் நம்மளுக்கு கெட்ட பேர் வருது, வீணான அக்கப்பூர் வருது, சண்டை வருது, மன உளைச்சலை கொடுக்குறான், நிறையா பாபங்கள் வருது, அபகீர்த்தி வருது, கெட்ட பேர் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் வந்து அந்த ஒரு சந்ததியினால் கிரகாகா கிளேசத்தகா, அதனால் அந்த வீடு வாசலுக்கு துன்பம் தான் வரும். எந்த ஒரு வீட்டில் ஒரு குழந்தையானவன் படாத பாடு படிச்சுட்டு அதர்ம வழியில் போயின்னு இருக்கானோ அதனால் அந்த வீட்டு பெரியவர்களுக்கு கெட்ட பேர் வரும். இந்த குழந்தை அதர்மத்தில் எப்படிப்பட்டவா, ரெண்டு பேர் அப்பா அம்மா எவ்வளோ ரொம்ப இதாக இருக்கா, நியாயவாதியாக இருக்கா, அவளுக்கு போய் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கானே சொல்லுவாள் இல்லையா. ரொம்ப தர்மிஷ்டர், நியாயவாதி, ரொம்ப நல்லவர், இவனை பார் துஷ்டனாக இருக்கான், இப்படிப்பட்டவாளுக்கு இப்படி ஒரு குழந்தையா சொல்லுவா இல்லையா. அதான் இங்கே சொல்கிறார், யாரால் அபகீர்த்தி வருமோ, யாரால் பாபங்கள் நிறையா சேருமோ, யாரால் வந்து நிறையா பகைகள் உருவாகுமோ, அப்படிப்பட்ட குழந்தை வேணும் யாராச்சும் ஆசைப்படுவாளா? எந்த ஒரு அறிவாளி ஆசைப்படுவான்? அது வந்து அது மாதிரி ஆசைப்பட்டானா அந்த வீட்டில் வந்து துன்பம்தான் கிடைக்கும். எந்த ஒரு காரணத்தினால இந்த கெட்ட பிள்ளை வளர்கின்ற வீட்டில் வந்து நிறையா துன்பங்கள் ஏற்படுறதோ அதனால் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் என்னன்னாக்க ரொம்ப வெறுப்புச்சே, என்னடா வீடு நரகம் மாதிரி ஆக்கிட்டான் பையன், வெளியில் தலை காட்டவே முடியல அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப வெறுப்பாகி என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க கிளம்பிடுவான். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறார், ஒரு மனுஷனுக்கு வைராக்கியம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் இது சமயத்தில் வைராக்கியம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல குழந்தைய பெற்றுட்டான்னாக்க பாசம் ஜாஸ்தி இருக்கும், குழந்தை ரொம்ப சமத்தாக இருக்கான். அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை மேலே நிறைய பற்று வந்து ஆசை வந்து என்னன்னாக்க ஒரு மோகம் ஏற்பட்டு அவன் குடும்பத்திலே கிடப்பான். அதே அந்த குழந்தை உல்ட்டாவாக இருந்து வச்சுங்க, சொன்ன பேச்சு கேட்கல, கெட்டத்தனம் ஜாஸ்தியாக இருக்குது, அதர்மத்தில் இருக்கான், பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நித்திய கண்டம் பூர்ணாயசுங்கிற மாதிரி நித்தியம் கண்டமாக இருக்குது. அதனால் கெட்ட பேர் வெளியில் வந்தாக்க அவன் புள்ள இதெல்லாம் பண்ணாயா, என்னையா புள்ள பெற்றிருக்க அப்படின்னு கேட்பான். அது மாதிரிலாம் யார் இருக்காலோ அவருக்கு வீடே நரகமாக போயிடும், சேன்னு வெளில கிளம்பிடுவா. அது இங்கே சொல்கிறார். அதனால் வந்து ஒருத்தனுக்கு வைராக்கியம் வரணுன்னாக்க இது மாதிரி கெட்ட புள்ள பிறந்தா ரொம்ப நல்லதுன்றார்.
கதபத்தியம் வரம் பண்ணி அது வரம் அப்படின்றார். இது மாதிரி ஒரு வைராக்கியம் வரத்துக்கு இதுவே ஹேதுவாக இருக்கும். இல்லைன்னா வந்து அவன் வீட்டிலே கிடப்பான், அவன் எப்போ நல்ல கதி அடையிறது. அதாவது பகவான்கிட்ட வரத்துக்கு வைராக்கியம் வரத்துக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வரத்துக்கு அந்த குடும்பம் வந்து ரொம்ப வந்து ஒத்தாசையாக இருந்ததுன்னு சொன்னாக்க, இப்போ துருவன் குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒத்தாசையாக இருந்தது. துருவன் 36 வருஷம் ஆட்சி பண்ணான். அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போனான். ஏன்னா தபஸ் பண்ணியிருக்கான், நல்ல ஒழுக்கத்தில் இருந்தான், அவன் மனைவியெலாம் ஒழுக்கமாக இருந்தால், அவன் உட்கலம் நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கா, அதனால பிரச்சனை இல்லை. இப்போது அதை மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த சத்சிந்தனையோடு இருக்கான்னு சொன்னாக்கா நல்ல குழந்தைய பிறந்தா கூட வைராக்கியம் வந்துடும். ஆனால் சத்சங்கம் இல்லாமல் இந்த குழந்தை வந்து ரொம்ப அடாவடித்தனம் பண்ணித்துன்னு சொன்னாக்க அதுவே வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடலான்னு சில பேருக்கு தோன்றும். இது பகவானோட சங்கல்பமே அப்படின்ட்டு அங்கன் சொல்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருனாக்க, இந்த சிந்தனை பண்ணிகிட்டே இருந்த அங்கன் ஒரு ராத்திரி என்றைக்கு என்ன பண்ணானாக்க, தன்னோட வீட்டு நிறைய செல்வமாக இருக்குது அந்த கிரகம், அதை விட்டுட்டு யாரா கண்ணுலையும் படாமல் அவனோட தாய் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கா சுனித்தை. அவளை திரும்பி கூட பார்க்கலையா. இவளால் தான் கெட்ட பேரே வந்தது, இவள் பெத்த பிள்ளையால் தான் கெட்ட பேரே வந்து சொல்லிட்டு அவன் மேலேயும் ஆசை இல்லை அவனுக்கு. எந்த ஒரு பெண்ணை ரொம்ப ஆசைப்பட்டு குலத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டானோ, இப்போது அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த அழகு வந்து இப்போ வந்து ரொம்ப அவனுக்கு வெறுப்பை கலப்புது. இவ அழகில் ஆசைப்பட்டு தானே இவளை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனம் பண்ண, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டாலே அப்படின்ட்டு அவன் மேலேயும் கடுப்பு. என்ன, நான் ஒன்றும் பேசவே இல்லை, வெறுப்படைஞ்சி காட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டார் நட்டு ராத்திரியில். உடனே எல்லாரும் அந்த மந்திரிகள் நண்பர்கள் அரண்மனையில் இருக்கிறவாள்லாம் தேடினான், எங்கேயாச்சும் அங்கன் இருக்காரா, எங்கே போயிருக்காருன்னு தெரியலையே, ராஜா ராவோட ரவா போயிட்டாலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறா. ஏன்னா அங்கன் நல்ல ராஜா, அங்கனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ராஜா. அப்படிப்பட்ட நல்ல ராஜா வந்து போயிட்டானே. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா, பா ராஜா ஒன்று உன் புள்ள இருக்கணும், இல்லை நாங்கள் இருக்கணும், டெய்லி நாங்கள் செத்து பிழைக்க முடியாது, எங்களால் முடியல, ஒன்று உன் பிள்ளையாட்டக்கு இல்லை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னதும் அங்கே நினச்சிண்டான், நம்ம புள்ள அடங்க மாட்டேன்றான், எதுக்காக இந்த ஜனங்களை வந்து வேறு ஊருக்கு துரத்தணும், நான் கிளம்புறேன்ட்டு அவன் கிளம்பிட்டான். மக்கள் யாரையும் அப்புறப்படுத்தலை, தன் மகனையும் அப்புறப்படுத்தலை. இதுக்கெல்லாம் காரணமானதுன்னா வெளில போயிடுறேன்ட்டு வெளில கிளம்பிட்டார். எல்லாம் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. ஒன்னெல்லாம் அழுதுகிட்டே வந்துட்டா, அங்கன்றதை கிடைக்கல அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு நாட்டுக்கு வந்து ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த ராஜ்யத்தை வந்து எல்லாரும் சூறையாட வருவா. நிறைய திருடர்கள் கிளம்புவா, கொள்ளையடிக்க வருவா, தர்மமே இருக்காது, அதர்மம் ஜாஸ்தியாடும். தண்டிக்கிறதுக்கு ராஜான்னு ஒருத்தன் தண்டத்தை கையில் வச்சு நின்னாதான், செங்கோலை வச்சுட்டு நின்னாதான் மக்கள்லாம் அடங்கி இருப்பா. இல்லைன்னாக்க அது கட்டுக்கடங்காத போயிட்டே இருப்போம் எல்லோரும். ஏன்னா கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, ஒரு ஆள் வேணும், ஒரு நல்ல ஒரு ராஜா இருக்கணும். ராஜா இருந்தால் தான் எல்லாம் அடங்கி இருப்பா. இப்போ அங்கன்னு போயிட்டார். போனதுனால என்ன எடுத்துக்கிட்டா, திருடர்கள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டா, எல்லாரும் அதரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, எங்கேயும் நல்ல காரியம் நடக்கவே இல்லை. கொள்ளையர்கள் ஜாஸ்தி ஆகிட்டா, வழிப்பறி ஜாஸ்தி ஆகிடுத்து. அவர் பெண்களெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டா, மனபங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. யாருக்கு பெண்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை. அப்புறம் வந்து மற்ற தேசத்துலேருந்து ராஜாக்கெல்லாம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்தா ஸோ நாட்டுக்கு வந்து ஒரு ரட்சகன் வேணும் அப்படின்ட்டு பிருகு மற்ற முனிவர்கள்லாம் என்ன பண்ணினா, சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து வேணனை வந்து வீணா போனவன் தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ராஜா இருக்கட்டுமே, இவனை பார்த்தாவது கொஞ்சம் இவனே ஒரு துஷ்டன், அதனால் யாரும் துஷ்டர்கள் இங்கே வரமாட்டா அப்படின்ட்டு இந்த வேணன் சொல்லக்கூடிய இந்த சுனிதியோட பையனை ராஜாவாக ஆக்கினான். இவன் எப்போ ராஜாவாக ஆனனோ இல்லையோ உடனே என்ன பண்ணிட்டானா, யாரும் தர்மமே பண்ணக்கூடாது, யாரும் கோயிலுக்கே போகக்கூடாது, கோயிலெலாம் பூட்டுங்கொண்டான், யாரும் ட்ரஸ்ட்டே நடத்தக்கூடாது, யாரும் யாகம் பண்ணக்கூடாது, யாரும் வேள்வி பண்ணக்கூடாது, யாரும் தான தர்மமே பண்ணக்கூடாது, எல்லாம் ஏன்ட்ட கொடுங்கோ. ஃபஸ்ட்டு சூப்பராக வந்து ரொம்ப அழகாக வந்து நாட்டை வந்து ரொம்ப அராஜகப்படுத்த ஆரம்பித்தான். என்னென்னா யாரும் வந்து என்ன கேட்காம யாரும் வெளியில் போகக்கூடாது, எல்லாருக்கும் டேக்ஸ் கண்ணாப்புனான்னு போடுறான், வரி வசூல் அபரிமிதமாக போடுறான். எல்லோரும் என்னை பார்த்தா இந்த திருடர்கள்லாம் இருக்கா இல்லையா, கொள்ளையர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து இவனை பார்த்துட்டு இவன் நம்மளோட மோசக்காரன் இருக்கிட்டு திருடலாம் ஓடியே போயிட்டான், கொள்ளையர்கள்லாம் ஓடியே போயிட்டான், நம்ம இங்கே இருக்க முடியாது அப்பான்ட்டு.
நம்மளுக்கு சண்டை வருவான் அந்த பையன், நம்மளோட மோசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளே மோசம். அந்த திருடர்கள், கொள்ளையர்கள், கல்வர்கள் அவளே என்ன பண்ணிட்டான்னா நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். இந்த வேணன் என்ன பண்ணுறான், ரொம்ப திமிர் ஜாஸ்தி, மமதை ஜாஸ்தி. அதனால் எல்லாரையும் அவமானப்படுத்துகிறான், பெரியோர்களெலாம் அவமானப்படுத்துகிறான். யாரையும் அவனை அடக்க முடியல. என்ன பண்ணுறானுக்கு எல்லாரும் நடுக்க பண்ணிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறான்னு யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டு தண்டோரை போட்டான். தர்மம் பண்ணக்கூடாது, யாகம் பண்ணக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது அப்படின்ட்டு. என்னடா இப்படி இருக்கானே, யாகத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுறான்னு. இவன் ஏதோ திருட்டு பசங்கள்லாம் நாட்டை விட்டு ஓடி போயிட்டா, கொள்ளையர்கள்லாம் ஓடி போயிட்டா, துஷ்டர்கள் ஓடி போயிட்டா, இது நல்லது பண்ணுறான்னு நினச்சா பார்த்து இப்படி எல்லாத்தையும் மோசம் பண்ணுறான்னு. ஏதோ சப்பாத்தி செடி, கள்ளி செடி வெட்டினா பரவாயில்ல, துளசியும் சேர்த்துல வெட்டுறாவன், துளசி இருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு முனிவர்கள் தீர்மானம் பண்ணி, சரி அவனுக்கு நம்ம நல்ல புத்தி சொல்லுவோம், கேட்கலனாக்கா நான் சபிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நல்லது நடக்கலைன்னு சொன்னாக்க எதுவுமே பூமி தேவி ஒன்றும் கொடுக்க மாட்டான். அவளும் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துன்றுவாள். ஏன் பூகம்பம் ஏற்படுறது, எதனால், எப்போ அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ அப்போ பூமாதேவி ஒரு ஷேக் கொடுப்பா, அதான் பூகம்பம். பூமிக்கே பொறுக்கலை, அவளுக்கு எது வெயிட்டு, பெரிய பெரிய மலைகளா, பெரிய பெரிய சமுத்திரமா, பெரிய பெரிய பில்டிங்கா, பெரிய பெரிய மிஷின்ஸா, பெரிய பெரிய வாகனமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது வெயிட்டாக இருக்குன்னா, யார் ஒருவர் பகவத் சிந்தனை இல்லாமல் சாப்பிட்டு தூங்கிட்டு கெட்ட காரியம் பண்ணிட்டு இருக்காலும் அவள் தான் பாரம். அதான் அவளுக்கு பாரமாக இருக்கே தவிர இந்த பெரிய பெரிய மிஷினோ, பெரிய பெரிய வீடுகளோ, பெரிய பெரிய நகரங்களோ அதெல்லாம் அவளுக்கு பாரமே கிடையாது. அவள் எப்போ பகவானை மறந்துட்டு எல்லாம் இந்த மக்கள் இருக்காளோ, நான் மட்டும் எதுக்கு அவளுக்கு செல்வத்தை கொடுக்கணும் உள்ளே இழுத்துட்டுருவாள். ஒன்றும் விளையாது, மழை பெய்ய வறண்டு போயிடும், மழைலாம் தண்ணிலாம் உள்ளே இழுத்துப்பா, தண்ணி இருக்காது, எல்லோரும் தாகத்துக்கு கஷ்டப்படுவா, தானியத்துக்கு கஷ்டப்படுவா, இந்த நிலைமைலாம் ஏற்படும். ஏன்னா ஆள்பவன் சரியாக இருந்தாக்க எல்லாமே நல்லா நடக்கும். அவன் அதர்மத்தில் இருந்தான்னு சொன்னாக்க பூமாதேவி கூட பயப்படுறான் வெளில வரத்துக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.